ஹலோ கைஸ், வணக்கம். நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, சார் லோ எக்ஸாம் ரொம்ப பயமா இருக்கு, 3 days லீவ் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம் கஷ்டமா இருக்குமா சார், என்னால் எழுத முடியுமா சார், நான் என்னெல்லாமோ படிச்சிருக்கேன் சார், ஒண்ணுமே தலையில நிற்க மாட்டேங்குது சார், எனக்கு என்ன பண்ண தெரியல, நான் வந்து ஒண்ணுமே படிக்கல. ப்ளீஸ் கைஸ், நீங்க இவ்வளோ நாளா படிச்சிருப்பீங்க, இந்த டைம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க. திஸ் இஸ் நாட் டைம் டு ஸ்டடி, திஸ் இஸ் டைம் டு கீப் சைலண்ட் அண்ட் கோ டு தி எக்ஸாம் ஹால். ஓகே, இப்போ வந்து நிறைய பேர் ரொம்ப டிமோட்டிவேட்டடாக இருக்கிறாங்க, எனக்கு மெசேஜஸ் வந்துகிட்டு இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை அருணுக்கும் வருது. இப்போ அருண் இப்போ இங்கே இல்லை ஃபார் த டைமிங் ரைட் நவு, பிகாஸ் ஹீஸ் இன் ஏ ஸ்மால் ஒர்க், ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கில் இருக்கிறாரு, அதனால அருண் வரல, நான் மட்டும் தான் வரேன். எனக்கு நிறைய விஷயங்கள் ஒன்றுமே பேசுறதுக்கு இல்லைங்க. பி காம், சாந்தமா இருங்க, நான் ஒன்றுமே படிக்கல, ஐயோ நான் ஃபெயில் பண்ண போறேன் இல்லை சொல்லிட்டு நடக்காதீங்க தயவு செஞ்சு. பி காம், ஸ்டே மோட்டிவேட்டட். பேப்பர் ஈஸியாக இருக்குமா டஃப்பாக இருக்குமா கேட்டா, நான் இப்பவும் சொல்றேன் 50 மார்க் ஈஸியாக இருக்குங்க, ஒரு 40-50 மார்க்ஸ் கொஞ்சம் கரெக்டா இருக்கலாம். ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர்ல கண்டிப்பா ஈஸியான கொஸ்டின்ஸ் உண்டு. எல்எல்பி, ஐஆர்எஃப் 6 மார்க் எடுங்க, உசுரை கொடுத்து எடுத்துருங்க. நெகோஷியபிள் 10 மார்க் எடுத்துருங்க, பார்ட்னர்ஷிப் 10 மார்க் எடுத்துருங்க. நெகோஷியபிள் 10, பார்ட்னர்ஷிப் 10 எடுத்துருங்க, 10-12 மார்க் எடுத்துருங்க. அப்புறம் வந்து கம்பெனிஸ் ஆக்டும் மாரத்தான் போட்டிருக்கோம், டைப்ஸ் ஆஃப் கம்பெனி நல்லா படிச்சு டாக்டர்ஸ் படிச்சு விட்டு 10 மார்க் எடுத்துருங்க. கம்பெனி 10, நெகோஷியபிள் 10, பார்ட்னர்ஷிப் 10, ஐஆர்எஃப் 6, எல்எல்பி 6 எடுத்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணி வச்சிருங்க. கான்ட்ராக்ட் ஆக்ட்ல 20 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு ஒரு வீடியோ நம்ம சேஷாத்ரி கிளாஸஸ் சேனல்ல ஆல்ரெடி போட்டிருக்கோம். அருணோட சேனல்ல நிறைய மேரத்தான்ஸ் வந்திருக்குது, என்னோட சேனல்லே மேரத்தான்ஸ் போட்டிருக்கோம், நம்ம இதுல இப்போ டே கொஸ்டின் ப்ராக்டிஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்க. இப்பவும் சொல்றேன், ஈஸியான கொஸ்டின் கூல் ஆஃப் டைம்ல செலக்ட் பண்ணி போட்டு உங்களுடைய பெஸ்ட் கொடுக்க பாருங்க. ப்ளீஸ், நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்த உடனே நீங்க தலை சுத்தி விழுந்துடாதீங்க, உள்ளுக்குள்ள போங்க, கொஸ்டின் பேப்பர் உள்ளுக்குள்ள போங்க, செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின்லாம் போங்க. ஈஸியான கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை தேர்ந்தெடுத்து ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ள ஒரு 40 to 45, 50 மார்க்ஸ்க்குள்ள கரெக்டான விடையை நீங்க எழுதிட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் ஹாப்பியா எக்ஸாமை கண்டினியூ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் சூப்பரா உங்களால எழுத முடியும். இப்பவும் சொல்றேன், 50 மார்க்ஸ் கோச் நீங்க மினிமம் பக்கா தக்க தெளிவா எழுத பார்க்கணும். மிச்சத்தை எழுதக்கூடாது சொல்லல, you should be in a position in such a manner that 50 மார்க்ஸ் வந்து வரணும் உங்களுக்கு, அந்த மாதிரி நீங்க உங்களுடைய பெஸ்ட் கொடுக்கணும். ப்ளீஸ், ஒரு கொஸ்டின் டஃபா இருந்துச்சுன்னா அதை பார்த்து தலை சுத்தி விழுந்துடாதீங்க, உள்ளுக்குள்ள போங்க போங்க, ஈஸியா கொஸ்டின்ஸ் இருக்குது. உங்களுடைய கண்ணை மூடி மறைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நீங்க உங்களை விடாதீங்க, உங்க கரேஜஸோட உங்களுடைய பெஸ்ட் கொடுங்க. உங்களை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது. ஏன்னா you are putting your best, you will put your best. நான் வந்து கண்டிப்பா லோ எக்ஸாம் பாஸ் பண்ணுவேன் சார், நான் வந்து என்னுடைய பெஸ்ட் கொடுக்க போறேன் சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையில போங்க. நன்றி, வணக்கம். ஐ ஹோப் அருணும் இதை தான் சொல்ல சொன்னாரு. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ் சிஏ ப்ரோஸ். இனிமேல் நிறைய வீடியோஸ், சிஏ இன்டர் ஆகட்டும், சிஏ ஃபவுண்டேஷன் ஆகட்டும், சிஏ ஃபைனல் கொஞ்சம் லேட் ஆகும், நிறைய வீடியோஸ் போடுவோம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம். எக்ஸாம் முடிஞ்ச உடனே வில் பி புட்டிங் அப் தி கொஸ்டின் பேப்பர் ரிவ்யூனா கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ண மாட்டோம், எப்படி இருந்துச்சு, என்னென்ன மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ரிவ்யூ ஒப்பீனியன் போடுவோம். ஸோ கண்டிப்பா ஆல் தி பெஸ்ட். அதுக்கப்புறம் மேக்ஸ் எக்ஸாம், எக்கனாமிக்ஸ் இப்போ முடிஞ்சிடும் எக்ஸாம், உங்களுடைய பெஸ்ட் கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். திஸ் இஸ் சிஏ ப்ரோஸ் சைனிங் ஆஃப். சி சேஷாத்ரி திஸ் சைடு. பாஸ் பண்றோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.